ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இது இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு கட்லட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையை வச்சு மசிச்சிங்கன்னா மசிகிற மாதிரி அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நான் வெஜ்ஜில் தான் செய்ய போகிறேன். இதுலேயே நீங்கள் சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ இது மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இது நமக்கு மட்டன் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இது நல்லா வெந்நியில் கொதிக்க வச்சு 2 உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம கையை வச்சு மசித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க், அதை மிக்சியில் ஒரு இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா திரிச்சு வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கை மசித்ததுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரையும் போட்டுட்டு அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இருக்கும், நான் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் மீல் மேக்கர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். உதிராமல் நல்லா திக்காக வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கட்லெட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிட்டு, நான் இந்த கட்டி எதுவும் உழுகக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு நீங்கள் கரண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா, அதாவது ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக அந்த திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கட்லட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியில் அந்த மாவில் இந்த கட்லட் ஒட்டும். இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட்லட் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த உள்ளங்கை சைஸ் அளவு எடுத்திருக்கேன். இதை நான் ரவுண்டாக தான் நான் இன்றைக்கி கட்லட் செய்ய போகிறேன். இதை நம்ம இப்போ இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு பண்ணிங்கன்னா, இல்லைன்னா நம்ம கையில் ஒட்டும், அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி செஞ்சுட்டு இப்போ அந்த கட்லெட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டியிருக்கணும். அந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம எல்லா கட்லெட்டும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா நோம்பு திறக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 2 அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பொரிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு திக்காக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். உங்களுக்கு சூப்பராக திக்காக வந்துடும். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் போடணும், இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கட்லட் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போடும்போது நமக்கு அந்த பிரெட் க்ரம்ஸோ இந்த மசாலா எதுவுமே உதிராது, நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸாக கேட்டால் கூட இதை நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒன்று கூட உதிரலை, ரொம்ப திக்காக சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒன் சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூடுல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.